குறுக்கால வந்து கௌஷிக் வந்தா எப்படி அப்படின்ற மாரி இருங்க என் புள்ள இன்னைக்கெல்லாம் உருப்பிடக்கூடாது, என் புள்ள வேலைலாம் செய்யக்கூடாது, அவன் வீட்டில் கொஞ்சம் சொகுசாக இருக்கட்டும், கேமிங் விளையாண்டுட்டு இருப்பான், சாப்பிட்டுட்டு கொழுன்னு இருப்பான் குண்டா, இப்போலாம் பொண்ணா கொஞ்சம் உருப்பிட்டுருவான், லைஃப்பில் புத்திசாலி ஆகிடுவான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அவனை வந்து சோம்பேறி ஆக்கி கொடுக்குறான், அப்போ தான் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருப்பான், மேபி ஒரு ட்ரக் அடிக்டாக கூட முடிஞ்சா நான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸ்டார்ட் அப்ஸ்னாலே வந்து எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு கண்ட்ரி வந்து அமெரிக்கா. அங்கே நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னிஸாக முடிஞ்சிருக்கு. பட் இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் யூனிகார்ன்ஸ் இருக்குது, ஃபெயிலியர்ஸ் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி கையில் கட்டிருக்கிற வாட்ச், டிஷர்ட் எல்லாமே வந்து armor.com அப்படின்ற சைட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ அது நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின பீப்புள் பவர்ட் கம்பெனி. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு வெறுமா பேசுறது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்லேயே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேருந்து சில மெம்பர்ஸை பிக் பண்ணி பில்டிங் அ கம்பெனி. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு வரப்போ வந்து ஏன் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏஷியன் கம்யூனிட்டிஸ், நாட் ஜஸ்ட் இந்தியா. நீங்கள் வந்து பிலிப்பீன்ஸ், வியட்நாம், சைனா அண்ட் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸ், நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேயுமே எடுத்துட்டாலும் சரி, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வரப்போ வந்து நிறைய ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நம்ம மிடில் கிளாஸில் எஸ்பெஷலி ஒர்க்கிங் கிளாஸோட சிஸ்டம் ஆஃப் திங்ஸை நீங்கள் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் பையன் வந்து ஸ்கூலில் வந்து ஃபெயிலியராக இருக்கிறான், பையன் வந்து ஸ்கூலில் வந்து சரியாக ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு டிஸ்கிரேஸ். அது வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து அவமானப்படுத்துவாங்க, அவங்க வீட்டில் ஒரு திட்டிகிட்டே இருப்பாங்க, வீட்டை டாக்ஸிக்காக வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபெயிலியரை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கம்யூனிட்டி நம்ம கிடையாது, ஒர்க்கிங் கிளாஸ் கிடையாது எஸ்பெஷலி. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து நம்மளோட ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் கூட பாருங்களேன், இட் இஸ் ஆக்சுவலி பில்ட் ஃபார் தி ஆவரேஜ். அதாவது ஒரு நல்லா படிக்கிறவனும் சரி, சுமாராக படிக்கிற பையனும் சரி, அந்த சிஸ்டத்துக்குள்ளார சர்வை பண்ணணும் அப்படின்ற சிஸ்டம் தான் அது. இட் இஸ் நாட் பில்ட். அதில் சொல்லலாம், ஓ ராகுல் இட்ஸ் 100% நான் மார்க் வாங்கிட்டேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன், நான் தான் ஸ்மார்ட்டஸ்ட் கிட் அப்படின்றது இல்லை, யூ ஆர் தி ஸ்மார்ட்டஸ்ட் ஆவரேஜ் பர்சன். ஸோ அவ்வளோதான் அதில். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சிஸ்டத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்றவங்கள வந்து தி சிஸ்டம் டிஸ்கரேஜஸ் டு த கோர். அவங்கள வந்து பேக் பெஞ்சர் ஆக்கும். ஒரு சிஸ்டமே பார்த்தீங்கன்னா இட் பிகம் மேக்ஸ் இட் வெரி டாக்ஸிக் ஃபார் தோஸ் கைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதை தாண்டி வந்து கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதிலெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு பண்ணீங்கன்னா கூட இந்த சிஸ்டம் உங்களை விட்டுரும். பட் நீங்கள் படிக்காமல் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அதுக்கும் டிஸ்கரேஜ் பண்ணும். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இந்த ஹோல் சிஸ்டம் வந்து இட் டசன்ட் லைக் ஃபெயிலியர்ஸ். நம்ம வந்து பாருங்களேன், வீட்டில் வந்து மெடலாக வந்து நம்ம குமிச்சு வைக்கலாம், எல்லாரும் பெருமையாக நம்மளோட ஷோகேஸில் வச்சுப்பாங்க. வேறஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் கூட பண்ண மாட்டாங்க, சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடந்திருக்கும் நிறைய வீட்டில். ஸோ இதே வந்து நம்ம யூஎஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு சில ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இருக்கிறாங்க, வெள்ளைக்காரங்களும் இருக்காங்க, எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. வெள்ளைக்கார கம்யூனிட்டியில் வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம ஊர்லேயும் சரி, ஜூஸ், ஜெயின்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் அவங்க நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியர்ஸ் ஒரு விஷயமா வந்து they don't actually take it and ஒரு அந்த பர்சனுக்கான கிரெடிட்டை வந்து பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஃபெயிலியர் வந்து he has got எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தில் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பாங்க. அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில், கேபிட்டலிஸ்ட் கம்யூனிட்டியில் அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி யூஎஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா they embrace failure. ஸோ ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் நாட் சம்திங் தட்ஸ் யுவர் ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது கிடையாது, இட்ஸ் எ காமா அப்படின்றது. அண்ட் செகண்ட் திங் வந்து நம்ம ஊரில் இன்னொரு பிரைமரி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இதுக்கு வந்து மெயின் கிரெடிட் நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 90% வந்து மதர்ஸ்க்கு நான் கொடுப்பேன். ஏன்னா ஒரு ஃபாதர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து சரி வா நம்ம இன்னைக்கு வந்து இந்த வேலையை செய்வோம், நம்ம வெளியில் போய் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாம், என் கூட ஃபேக்டரிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கூட்டிகிட்டு போனாலும் சரி, குறுக்கால வந்து கௌஷிக் வந்தா எப்படி அப்படின்ற மாரி வந்து இருங்க என் புள்ள இன்னைக்கெல்லாம் உருப்பிடக்கூடாது, என் புள்ள வேலைலாம் செய்யக்கூடாது, அவன் வீட்டில் கொஞ்சம் சொகுசாக இருக்கட்டும், வீட்டில் வந்து அவன் ஏதாவது கேமிங் விளையாண்டுட்டு இருப்பான், அவன் நல்லா சாப்பிட்டுட்டு கொழுன்னு இருப்பான் குண்டா. ஸோ அந்தமாரி அவனை கொஞ்சம் நான் லேசி ஆக்கி நான் கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்பிச்சி விட்றேன், இப்போலாம் வேணாம், இப்போலாம் பொண்ணா கொஞ்சம் உருப்பிட்டுருவான், லைஃப்பில் புத்திசாலி ஆகிடுவான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கட்டும், அவனை நான் பேம்பர் பண்ணி இன்னும் கொஞ்சம் சொகுசாக வச்சு இன்னும் கொஞ்சம் அவனை வந்து சோம்பேறி ஆக்கி கொடுக்குறேன், அப்போ தான் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருப்பான், மேபி ஒரு ட்ரக் அடிக்டாக கூட முடிஞ்சா நான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கோவமாக இருக்கலாம் கைஸ், ஆனால் வந்து பசங்க வந்து முக்கால்வாசி எஸ்பெஷலி நான் என்னோட சேனலில் வந்து நிறைய நேரம் நான் பசங்க பற்றி பேசுகிறது ரீசன் வந்து ஐ திங்க் லைக் அ மேன், ஐ எம் அ மேன். ஸோ அது ஒரு ரீசன் தான். பசங்க வந்து லைஃப்பில் முன்னேறமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கிரெடிட் வந்து மதர்ஸ்க்கு கொடுக்கணும். அதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணலையா, அவங்க படிக்க வைக்கலையா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து படிக்கிறதுக்கு நல்லா படிக்கணும், பையன் நல்லா படிக்கணும், நல்லா காலேஜில் சேர்க்கறதுக்கு அதெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி வந்து ஒரு பையனை வளர்க்குறது வந்து இட்ஸ் அ டேட்ஸ் ஜாப். அதுக்குள்ளார குறுக்கால வரக்கூடாது. டேட் வந்து தே ஆல்வேஸ் ப்ரிப்பேர் த சன்ஸ் ஃபார் தேர் ஹார்ஷர் வேர்ல்ட். ஏன்னா உலகத்தில் வந்து தெர் இஸ் நோ ஃபேர் வேர்ல்டு, தெர் இஸ் நோ கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒருத்தனை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஹார்ஷான வேர்ல்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஹீல் டை. ஸோ அவனால் வந்து சர்வே பண்ண முடியாது. வீட்டில் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து அப்பா வந்து இனிஷியேட் பண்ணுறாரு, அது பையனுக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது, அவனுக்கு வந்து அது கஷ்டமாக
கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப தட் இஸ் பேசிக்லி இஸ் ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப். ஏன்னா 25 வயசு 26 வயசுக்கு அப்புறம் வந்து தெர் இஸ் நோ கம்ஃபர்ட் ஜோன், தெர் இஸ் நோ ஹனிமூன் பீரியட். ஸோ இட் இஸ் ஆல் ஓவர். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்சி கம்யூனிட்டியில் வந்து அட்ரிஷன் ரேட்ஸ் இன் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஜென்சிஸ் தான். அவங்களால வந்து ஆல்மோஸ்ட் லைக் 48% நம்ம சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் வெரி ஸ்டாகரிங் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னோட ஜென்ரேஷனில் இருக்கவங்களெல்லாம் வேலை தேடி வரும். ஏன்னா நாங்கள் இன்னும் பொறுப்பு வேலை செய்வோம் அண்ட் ஸ்கில் இருக்கும் எல்லாம் இருக்கும். ஸோ வி வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜென்சிஸ் வந்து தே cannot sit and do work. அது நிறைய வீடியோஸே நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. அது நீங்கள் போய் பார்த்தா தெரியும் எப்படி நான் வந்து 40 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வந்து எப்படி ஒரே இடத்துல உட்காந்து ஒரே வேலையை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு ஓகே, கையில் காசு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பேசலாம். பசி வரப்போ தெரியும். ஸோ அப்போ பழக்கம் வராது. அதான் ப்ராப்ளமே. ஏன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு வளர்த்தாச்சு. அண்ட் இது வந்து ஒர்க்கிங் கிளாஸோட ஒரு பெரிய சாபக்கேடுன்னு சொல்லலாம் கைஸ். அதாவது நம்ம அந்த ஒர்க்கிங் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி லோவர் இன்கமில் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ், கம்ஃபர்ட் ஜோன், வீட்டில் சர்வன்ட் மேட் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எல்லா வேலையுமே வந்து பேரண்ட்ஸ் செய்கிறத அந்த குழந்தைங்க பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து அந்த குழந்தைகளுக்கும் வந்து வேலை செய்யணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆல்சோ வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் ஒரு ஹங்கர் இருக்கும். என்கிட்ட இல்லை, என் வீட்டில் இது கிடையாது, என் வீட்டில் ஒரு நல்ல கார் இல்லை, டிவி இல்லை, அதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹங்கர் இருக்கும். அதுக்காக ஓடுவாங்க. இப்போ அது ஓடினதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்களும் ஒர்க்கிங் கிளாஸில் தான் இருப்பாங்க. இப்போ ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சர்வன்ட் மேட் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணதை அவ்வளோ லெட்ஸே மேபி 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா கிட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதை வந்து விசிபிளாக பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஆஃபீஸ் போகிறாங்க, ஏதோ வராங்க, ஏதோ ஜாலியாக தான் இருக்கிறாங்க, அடிக்கடி ஃபோன் பேசுகிறாங்க, படத்துக்கு போகிறாங்க, டின்னர் சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தை வந்து நேரில் பார்க்காத ஒரு ஜென்ரேஷன். ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து பிரிட்டி மச் வந்து என்னோட ஜென்ரேஷன், என்னோட அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து வந்த ஜென்ரேஷன் எல்லாமே இந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கஷ்டத்தை பார்க்கறது கிடையாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது ப்ராக்டிக்கலாக. அண்ட் செகண்ட் வந்து த கான்செப்ட் ஆஃப் மணி அப்படின்றது வந்து புரியவே புரியாது. பணத்தை அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா உடனே செலவு பண்ணுறது தான் யோசிப்பாங்க தவிர இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கைஸ். உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்தவொடனே எனக்கு ஐஃபோன் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான் சொல்கிற அதே கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க. விச் இஸ் லைக் யூ கோனா ஹேவ் வெரி ஹார்ட் டைம் சர்வைவிங். ஏன்னா இந்த ஒரு மைண்ட் செட்டை மாற்றுறது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் இதுவே வந்து அந்த 1 லட்சத்தை வந்து சரி ஓகே எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும், ஆனால் அந்த 1 லட்சம் வந்து என்னோட கேபிட்டல். அந்த 1 லட்சத்தை நான் செலவு பண்ணுறேன்னா திரும்ப அந்த 1 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்? ஸோ அப்போ அந்த 1 லட்சத்தை எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை நான் எப்படி சேவ் பண்ணி நான் ஒரு ஐஃபோன் வாங்குவேன் அப்படின்றத யோசிக்கிற கான்செப்டே இல்லாமல் போயிடுது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து தே ஸ்பெண்ட் மணி ஜஸ்ட் லைக் எனிதிங். ஸோ அந்த கிட்ஸுக்கு வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் மணின்றது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் அ ஹார்ட் லேபர். இது வந்து இந்த வேலைக்கு நான் இத்தனை வருஷம், நான் இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பணம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னா அந்த 100 ரூபாய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வருது அப்படின்றது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சப்ளை செயின் தெரியறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்ஸை பொறுத்த வரைக்கும் the parents want them to be merit based-ஆ வந்து their success should be அப்படின்றத வந்து மிடில் கிளாஸில் வந்து நிறைய பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்ல கம்பெனியில் போய் வேலை செய்யணும். நீ வந்து சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் 2 லட்சம் சம்பாதிச்சாலும் பெருமை கிடையாது. அதுவே நீ மைக்ரோசாஃப்ட்டில் போயிட்டு ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சனா உனக்கு அது பெருமை. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி காமன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம்லேருந்து வர கிட்ஸ் தான் வந்து இப்போ யூஎஸில் இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து வர கிட்ஸுக்கும் ஏஷியன் கம்யூனிட்டிலேருந்து ஒர்க்கிங் கிளாஸில் வர கிட்ஸுமே 2 பேருமே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் இதுதான். யூஎஸ்லேருந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாலுமே தே ஹாவ் த ஃப்ரீடம் டு ஃபெயில் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து த ஃபேமிலி டசன்ட் ஜட்ஜ் தம் பேஸ்ட் ஆன் தியர் கரண்ட் ஃபெயிலியர்ஸ். நாளைக்கு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி அவனை கரண்ட் ஃபெயிலியர்ஸை வந்து அவன் மேலே வந்து பின் டவுன் பண்ண மாட்டாங்க, அவன் மேலே ஒரு பேர்டன் ஆக்க மாட்டாங்க, அவனை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. த கிட் டிசர்வ்ஸ் அண்ட் கெட்ஸ் த சேம் ரெஸ்பெக்ட். ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போனாலும் அதே மாதிரி தான் கொஞ்சம் சூரியவம்சம் சீன்லாம் நடக்காது. அண்ட் அதே மாதிரி படிக்கல அப்படின்னா அவன் முட்டாள் அப்படின்ற ஒரு அசம்ஷன் அங்கே கிடையாது. இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம கம்யூனிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனோட அண்ட் ஆல்சோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வர ஒரு கிட்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹவ் டு டீலர்ன் வாட் தே ஹவ் லேர்ன். ஒரு வாழ்க்கையில் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத வந்து தே ஹவ் லேர்ன்ட் இட் இன் அ ராங் வே. அண்ட் பணத்தை பற்றியான ஒரு ஐடியாவும் தே லேர்ன்ட் இட் இன் அ ராங் வே. அதில் டீலர்ன் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணாத ஒரு சமுதாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு தே ஹாவ் டு ஒர்க் ஹார்டர். ஸோ தட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இடத்துல நடக்கிறது இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட் கைஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.